வணக்கம். ஆஸ்ட்ரோஜன் நேயர்களுக்கு என்னோட வணக்கம். இன்றைக்கி நம்ம ராசி பலம் பார்க்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா, நிறைய ஆஸ்ட்ராலஜர்ஸ் என்னென்னமோ சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த நம்பர் எழுதுக்கோங்க, இந்த உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும், இந்த பேப்பரில் எழுதிட்டு இது பண்ணுங்க சால்வ் ஆகிடும்ன்ற மாதிரி எல்லாமே பெருசான பூஜை, ருத்ராட்சி, ஜெம் ஸ்டோன்ஸு, டேரட் கார்டு என்னமோ சொல்கிறாங்க. ஆனால் அது ஜோதிடத்தில் இல்லை. ஸோ நீங்கள் இங்கே புரஹத் பராசர ஓர சாஸ்திரம் அந்த புத்தகத்தில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் பார்த்தா அங்கே வெறும் உங்களுக்கு மந்திர ஜபம், தானம் அது மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்படி நாம் பார்க்கணும். ஸோ இது நீங்களே பண்ணிக்கலாம். இது நீங்கள் போயிட்டு எங்கேயோ பூஜை பண்ணணும், அதுக்கெல்லாம் செலவு பண்ணுற ஒரு தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் ஜோதிடம் இப்போ ஆன்மீகம்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நீங்கள் எந்த ஒரு ஸ்டேஜில் இருக்குங்க அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இருக்குது. நீங்கள் எப்போ கார் வாங்குவீங்க, வீடு கட்டுறீங்க, இது எல்லாமே செகண்டரி. ஸோ இது பார்க்குறதுக்காக இது என்ன இருக்குது, இப்போ ஜோதிடம் என்ன சொல்கிறதுன்னா 3 வகையான கர்மங்கள். எப்படின்னா கிரியாமான கர்மம், சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கர்மத்தினால தான் நமக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இந்த வாழ்க்கையில் அது எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த கொஞ்சம் தான் கண்ட்ரோல் இருக்குது நம்மளோட கர்மத்தினால. ஸோ அந்த கண்ட்ரோலுக்காக நாம் சில மந்திர ஜபம் இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் கம்மியாகும். இப்போ எப்படின்னா மழை வந்துட்டுருக்கு, ஆனால் அது நாம் தடுக்க முடியாது. ஆனால் ஒரு அம்ப்ரெல்லா நாங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். அது நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும், அதுதான் இம்பார்ட்டண்ட் இங்கே. ஸோ இதனால் என்னன்னா, நிறைய பேர் என்னென்னமோ சொல்கிறாங்க இல்லையா, அது நம்பாதீங்க. ஸோ உண்மையான ஜோதிடம் என்ன இருக்குது அது மட்டும்தான் நீங்கள் நம்பணும். லக்னத்துலேருந்து ராசிலேருந்து எல்லாமே ஜாதகம் பார்த்து நாம் அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும். அது கொடுக்கணும்னா ரொம்ப டைம் வேணும். ஸோ அதுக்காக நீங்கள் இங்கே கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க, உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. நான் டீட்டெயிலாக பார்த்து உங்களுக்கு நான் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். சரி, இப்போ நாம் ராசி பலம் பற்றி பார்க்கலாம். கன்னி ராசியில் பிறந்தவருக்கு அக்டோபர் மந்தில் இருக்கிற நடக்க போகிற ஒரு விஷயம் பற்றி நம்ம பார்க்கலாம். எப்படின்னா, இந்த ராசி பலம் பார்க்கும்போது மந்த்ரேஸ்வரன் எழுதியிருக்கிற அந்த பலதீபிகா புத்தகத்தில் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். எதுக்குன்னா, அங்கே தான் இந்த ராசி பலம் எப்படி பார்க்குறது இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. நிறைய பேருக்கு எந்த கிரந்தத்தில் என்ன விஷயம் இருக்குது அந்த மாதிரி ஒரு விஷயம் கூட தெரியாது. எப்படின்னா, சில பேர் இந்த ருத்ராட்சி, ஜெம்ஸ்டோன்ஸ் பற்றி எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரெமெடிஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அவருக்கு எந்த கிரந்தத்தில், எந்த புஸ்தகத்தில் இந்த விஷயம் இருக்குது அதை பற்றி நாலேஜே கிடையாது. ஸோ அதனால் அந்த மாதிரி ஜோதிடர்கள் கொஞ்சம் தூரம் இருங்க, சரிங்களா? ஸோ இப்போ கன்னி ராசியில் பிறந்தவருக்கு ராசியாதிபதி 2வது வீட்டில் இருக்கிறது ஃபைனான்ஷியல் கெயின்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். புதகிரகம் இந்த ராசியில் பிறந்தவரை ரொம்ப நிறைய இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. ஐக்யூ லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க. அவர் ரொம்ப நல்ல டிசிஷன் எடுத்துக்குவாங்க. பிஸ்னஸில் இருப்பாங்க நிறைய பேர். ஸோ பெருசான பிஸ்னஸ்மேன்கள் நான் பார்த்துருக்கேன், என்டர்பிரினர்ஸ் எல்லாமே. அவர் எல்லாருமே நிறைய பேர் இந்த ராசியில் தான் பிறந்தவங்க. ஸோ ஃபைனான்ஷியல் கெயின்ஸ் இருக்குது, அன்எக்ஸ்பெக்டட் ஃபைனான்ஷியல் கெயின்ஸ் இருக்குன்னு அஷ்டமாதிபதி த்வித்தியாதிபதி கூட இருக்கிறது புதன், செவ்வாய். இந்த 2 கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்கிறது அன்எக்ஸ்பெக்டட் ஃபைனான்ஷியல் கெயின்ஸ் அது கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் சப்தம பாவத்தில் இருக்கிற சனி இருக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது திருமண வாழ்க்கைக்கு. எப்படின்னா, சப்தம பாவத்தில் சனி இருந்தால் அவருக்கு கல்யாணம் டிலே ஆகும், என்கேஜ்மெண்ட் நடந்து கட் ஆகிடும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் கன்னி ராசி அவருக்கு 7th ஹவுஸ், அதாவது 7வது வீட்டில் இருக்கிற சனி கிரகம் அவ்வளோ நல்ல ஒரு இது கொடுக்காது. கல்யாணத்துக்கு இது ரொம்ப பிரச்சனை. அதுக்கப்புறம் மேரிட்டல் லைஃப்பில் கூட இஷ்யூஸ் கொடுக்கலாம். இந்த திருமண வாழ்க்கையில் கூட நிறைய பிரச்சனைகள், செப்பரேஷன் சான்சஸ் இது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் சதுர்த்த பாவம் மட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. எதுக்குன்னா, இந்த குரு கிரகம் சதுர்த்த பாவத்தை பார்க்குறது நீங்கள் பாருங்கள், இந்த நாடி ஜோதிடத்தில் ஒரு சிஸ்டம் இருக்குது, டெக்னிக். எப்படின்னா, சதுர்த்த பாவத்தில் லக்னத்துலேருந்து குரு கிரகம் இருந்தால், குரு கிரகம் பார்த்தா அவருக்கு ஒரு பேலஸ் அமையும் என்ற மாதிரி. எப்படின்னா, பெருசான வீட்டில் அவர் இருப்பாங்க, ரொம்ப லக்ஸுரி லைஃப் அவர் லீட் பண்ணுவாங்க. இன்னொரு யோகம் இருக்குது, குரு கிரகம் சூரியன் 2 பேருமே 2 கிரகங்களுமே ஒரே ராசியில் இருந்தால் அவருக்கு ராஜலக்ஷண யோகம்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரொம்ப ராயலான ஒரு யோகம், ரொம்ப லக்ஸுரியாக அவர் என்ஜாய் பண்ணுவாங்கன்ற மாதிரி, சரிங்களா? ஸோ சதுர்த்த பாவத்துக்கு குரு கிரகத்தோடு திருஷ்டி இருக்கும்போது அவருக்கு ஃபேமிலி ஹாப்பினஸ்ஸு, ஃபேமிலியில் ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்.
அதுக்கப்புறம் வந்து வீட்டில் ஒரு ஒரு ஹாப்பியஸ்டான ஒரு என்விரான்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தசம பாவத்தில் குரு இருக்கிறது, இது ரொம்ப நல்லது. எதுக்குன்னா யார் யாருக்கு அவர் பிறந்த ஜாதகத்தில் இது குரு கிரகம் 10th ஹவுஸ் அது தசம பாவத்தை அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதோ அவருக்கு வந்து ரொம்ப பெருசான பொசிஷன் கிடைக்கும் லைஃப்பில். எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அவருக்கு வந்து ஒரு பெருசான பொசிஷன் இந்த குரு கிரகம் கொடுக்குற சான்ஸ் இருக்குது. இந்த கன்னிராசியில் பிறந்தவருக்கு வந்து தசம பாவத்தில் குரு இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. கரியருக்கு ஜாப் கிடைக்கலாம், ப்ரொமோஷன் கிடைக்கலாம், நல்ல பெருசான பொசிஷன் கூட கிடைக்கலாம்.